ஹாய் கைஸ், ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். முன்ன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஸ்லீவ் அண்டு பேக் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்து வச்சு ஷோல்ட்ரு, ஆம்கோலு ப்ளஸ்ஸு பாடி சுற்றளவு இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அலோன் ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குங்கிறத தான் நம்ம அதில் மெஷர்மெண்ட் பண்ணணும். மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் வந்து பர்ஃபெக்டாக பார்த்து செய்யும்போது தான் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஷோல்டர்கிட்டையும் முன்ன நெக்கும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம டாட் பிடிக்கிறது, பட்டி ஜாயிண்ட்டு எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஷோல்டரில் வந்து ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுட்டு முன்னே வந்து டாட் பிடிச்சிருக்கிறதோட லென்த்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணணும். இன்ச்சி டேப் வச்சும் நம்ம எவ்வளோ லென்த்து இருக்குங்கிறத மார்க் பண்ணலாம். இல்லை கிளாத்து ப்ளவுஸோட துணியை வச்சே கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம கிளாத்து சேர்த்திக்கிறோம் எக்ஸ்ட்ரா. இப்போ வந்துட்டு நெக்குக்கும் ஆம்கோலுக்கும் நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணி அதனுடைய ரவுண்ட் ஷேப் கொடுத்துடலாம். போன வீடியோவில் வந்து பேக் நெக் கட் பண்ணும்போது ஆம்கோல் அளவுக்கும் இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆம்கோல் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் பார்க்கலாம். டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட லென்த்து நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸில் என்ன மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்ச்சி டேப் வச்சு கூட நீங்கள் அதை செக் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ச்சி டேப்லேயும் செய்யலாம், ப்ளஸ் அளவு ப்ளவுஸை வச்சியும் நம்ம அப்படியே செய்யலாம். நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ச்சி டேப் வச்சு செய்கிறேன். ஜஸ்ட் ஒரு இதுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு இன்ச்சி டேப்பில் எத்தனை இன்ச்சுக்கு அவங்க டாட் பிடிச்சிருக்காங்க, 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்காங்களா, 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்களா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். நான் மார்க் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த டவுட்டை கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்துட்டு 38 இன்ச்சு 40 இன்ச்சு இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது அவங்களோட பாடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணி ப்ளவுஸ் வந்துட்டு கப் ஷேப் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸும் வச்சு பண்ணலாம், இன்ச்சி டேப் வச்சும் பண்ணலாம். இப்போ மார்க்கிங் வந்து முடிஞ்சது. ஸோ நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு பட்டி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதனுடைய டீட்டெயில் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.